திமுக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களது ஆதரவை தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் சந்திரன் ஜெயபால் கூறியுள்ளார். தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கும் அரசுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு யூடியூபர் முக்தார் அகமது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பேசுகின்றார். பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைக்கட்டுகள் எல்லாம் ஓட்டையாகிவிட்டது, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் பொய்த்துவிட்டது, அவருடைய திட்டத்தில் நாடார் சமுதாயத்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கலப்பட தொழில் பண்ணினார்கள், கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ணினார்கள் என்று அப்பட்டமாக ஒரு பொய் கூறி காமராஜரின் பொற்கால ஆட்சியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிதைத்தார். இதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் தட்டி கேட்டது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் அந்த முக்தாரை கைது செய்ய சொல்லியிருந்தோம், கைது செய்யவில்லை. மாறாக முக்தார் வீட்டுக்கு பாதுகாப்பு, முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ற நிலை ஏற்படும் பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த முக்தாரின் பேச்சுக்கு பின்னால் அரசே இருக்கின்றது, அரசே தூண்டுகின்றது, அரசே தமிழர்கள் மீது தமிழ் தலைவர்கள் மீது வழி கூற துணை நிற்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம். அந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் உச்சகட்ட போராட்டமாக காவல் தலைமை இயக்குனர் அலுவலகை முற்றுகை போராட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 500-600 பேர் கைதானோம். அதற்கு பிறகும் அவர்கள் எந்த முடிவு எடுக்கவில்லை. அந்த எங்கள் சமுதாயம் முடிவெடுத்தது, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடார்கள் வாக்கு கிடையாது என்று அன்றைய முடிவெடுத்தோம். அதை இங்கு பேசுவதற்கு தான் இந்த கூட்டம். அதுபோல தென் மாவட்டத்தில் காங்கிரசின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல ஆகிப்போச்சு. அந்த நெருக்கத்திலேயே முதல்வர் செல்லுக்கும் தலைமை காவல் இயக்குனர் அலுவலகத்துக்கும் நேரில் சென்று மனு கொடுத்தோம். இதுவரை கொலையாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டதை. அவர் ஒரு கிறிஸ்தவ நாடார். திமுக நாங்க கிறிஸ்தவ சிறுபான்மை இனத்திற்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அப்பட்டமான பொய். இறந்தவர் கிறிஸ்தவர், அவருக்கு எந்த விதமான அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற செயலில் ஈடுபடவே இல்லை. நான் இன்று சொல்றேன், இந்த பிரஸ் மீட்ல இறந்தவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர். இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? தனது மாவட்ட தலைவரே கொண்டுட்டாங்க, தனது மாவட்ட தலைவரே கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறதுலதான் காங்கிரஸ் இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அப்ப என்ன நினைக்கிறோம்? நான் சிபிசிஐடி விசாரணை கேட்டேன், அது கொடுத்தாங்க, என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்ப சிபிசிஐடி என்ன சொல்றாங்க? யாருமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், கிராம மக்கள் என்னிடம் பேசினார்கள், இதுக்கு பின்னால் ஆளும் அரசு இருக்கின்றது, அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அந்த கொலைக்கும் இந்த அரசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரவில்லை. சிறுபான்மை வாக்கும் இந்த படுகொலையினால் திமுகவுக்கு கிடையாது என்று சிறுபான்மை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்தார் விஷயத்திலேயே, முக்தார் ஒரு இஸ்லாமியர், நாங்க அவர் வீட்டை போய் அடித்தா என்ன ஆகும்? எங்கிட்ட ஆள் இல்லையா, படை இல்லையா, பலம் இல்லையா? எங்களால முடியும். உடனே இஸ்லாமியருக்கும் நாடார்களுக்கும் மோதல் என்று
கூறுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்குநேரி 2 பேர் கொலை, ஒரு 7-8 பேர் அருவா வெட்டு. என்ன மோட்டிவ், என்ன காரணம் யாருக்கும் தெரியாது. இது இந்த அரசால் திட்டமிட்டு தேர்தல் வாக்கை பெறுவதற்காக தூண்டப்பட்ட கொலை, இரட்டை கொலை. அந்த 2 கொலை பண்ணவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, எங்க தமிழ் சமுதாயத்தின் பெயரை சொல்லிட்டு போறாங்க. அந்த தேவரை நீ பகிப்பியா? தேவர் யாரு? தமிழ் சமுதாயம். வெட்டுப்பட்டவங்க யாரு? தமிழர்கள். ஆக தமிழ் சமுதாயத்திற்குள்ள பிளவை ஏற்படுத்தும் வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசே செய்கின்றது. அப்பட்டமான உண்மை. நான் யாரு மேலும் தேவர் மேலேயோ எங்க சமுதாய தமிழ் சமுதாய பறையறினம் மேலேயோ நாடாரினம் மேலேயோ குறை சொல்லல. இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமிட்ட ஜாதி மோதலை தூண்டும் செயல். அதுபோல ஆலங்குளத்தில் நடந்துச்சு. ஒரு பனை தொழிலாளி, அந்த பனை தொழிலாளி பதநீர் இறக்குறானோ கல் இறக்குறானோ நமக்கு வேண்டாம். நீ பதநீர் இறக்குனா அனுமதிச்சுக்க, கல் இறக்குனா அதுக்கு இவங்க என்ன தண்டனை வேணுமோ கொடு. அவனை கூப்பிட்டு வந்து நீ பனையில ஏறு. ஏன் உனக்கு சந்தேகம் இருந்தா நீ ஆள் வச்சு ஏற வேண்டியதானே. அந்த இன்ஸ்பெக்டர் யாரு? துணை ஆய்வாளர். அவர் ஒரு மறவர் இனத்தை சேர்ந்தவர், தமிழ் சமுதாயம். விவசாயி யாரு? பனை தொழிலாளி யாரு? நாடார் இனத்தை சேர்ந்தவர், தமிழ் சமுதாயம். அப்ப திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த தமிழ் சமுதாயத்தை மோதவிட வேண்டும் என்பதுதான் இந்த அரசு திட்டம். அரசே திட்டம் போட்டு அரசு இயக்குகின்ற திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு இந்த சாதி மோதலை உருவாக்குவதுதான் ஆலங்குளம் துப்பாக்கி சூடு. நான் கேட்கிறேன், நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் அப்படின்னு மனமுருக கேட்பாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா டாஸ்மாக் நீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா இவரு கஞ்சா அப்படின்னு வைக்கிறதுக்கு சொல்றாரு. விளம்பரங்க, தமிழ்நாட்டுல கஞ்சா அப்படின்னு விற்பனைக்கு திறந்து விட்டோம், நீங்களாம் வாங்கிடுங்க விளம்பரம். ஆக ஒரு முதல்வர் கஞ்சாவுக்கு விளம்பரம் செய்கின்ற அவல நிலை. இன்னைக்கு 2 வயசு பிள்ளை பெண் பிள்ளை கற்பழிக்கப்படுகின்றார், 70 வயசு பாட்டி கற்பழிக்கப்படுகின்றார். கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் வீடு திரும்புவார்களா இல்லையா என்றே தெரியவில்லை. காரணம் நம்ம முதல்வர்களின் விளம்பரம். போதையின் பாதையில் செல்லாதீர்கள்.